தமிழ்நாட்டில் +2 பொதுத் தேர்வு இன்று தொடங்கியுள்ளது. மொத்தம் 8,27,000 மாணவ மாணவிகள் இந்த தேர்வை எழுதுகின்றனர். இது தொடர்பாக கூடுதல் தகவல்களை வழங்குகிறார் நமது செய்தியாளர் கௌதம். 3412 தேர்வு மையங்களில் பள்ளி மாணவ மாணவிகள், தனித்தேர்வர்கள், சிறை கைதிகள் உள்ளிட்ட 8,27,475 மாணவ மாணவிகள் இந்த தேர்வினை எழுதுகிறார்கள். இதற்காக 49,000 ஆசிரியர்கள் இந்த பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளார்கள். மேலும் மாணவர்கள் ஒழுங்கினமற்ற செயலில் ஈடுபடுவதை தடுக்கும் வகையில் 4,900 பேர்களை கொண்ட பறக்கும் படையினர் குழுவினை உருவாக்கி இதன் மூலம் கண்காணிக்கப்பட்டு வருகிறார்கள். மேலும் மாணவர்களின் அசௌகரியத்தை போக்கும் வகையிலும் தேர்வு மையங்களில் குடிநீர், கழிவறை மற்றும் தடையின்றி மின்சாரம் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் வழங்கப்பட்டுள்ளது. மேலும் அதையும் தாண்டி இந்த தேர்வானது இன்று துவங்கி இந்த மாதம் 26ஆம் தேதி வரை நடைபெறும் எனவும், இதில் மாணவர்கள் பல்வேறு சந்தேகங்கள், உளவியல் ரீதியான ஆலோசனைகள் வழங்குவதற்கு பிரத்யேக தொலைபேசி எண் வழங்கப்பட்டுள்ளது. மேலும் மாற்றுத்திறனாளி மாணவ மாணவிகளுக்கு கூடுதலாக நேரம் ஒதுக்கப்பட்டுள்ளது. அதையும் தாண்டி தேர்வு மையங்களில் காவல்துறை கண்காணிப்பும் வழங்கப்பட்டுள்ளது. தற்போது நாம் சென்னை எழும்பூரில் உள்ள பிரசிடென்சி அரசினர் பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் இருக்கிறோம். இந்த பள்ளியில் இந்த தேர்வு மையத்தில் 100 மாணவ மாணவிகள் தேர்வினை எழுதுகிறார்கள். அதில் 2 மாற்றுத்திறனாளி மாணவ மாணவிகள் என்பது குறிப்பிடத்தகுந்தது. டிடி தமிழ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் ராகவனோட செய்தியாளர் கௌதம். துறை அலுவலர்கள், அறை கண்காணிப்பாளர்கள், பறக்கும் படையினர் உள்ளிட்டோர் நியமிக்கப்பட்டுள்ளனர். தூத்துக்குடி மாவட்டத்தில் ஒவ்வொரு தேர்வு மையங்களிலும் சுத்தமான குடிநீர் மற்றும் கழிப்பறை வசதிகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. தருமபுரி மாவட்டத்தில் 84 தேர்வு மையங்களில் 175 மேல்நிலைப் பள்ளிகளைச் சேர்ந்த 9,359 மாணவர்களும் 9,845 மாணவிகள் என மொத்தம் 19,204 மாணவ மாணவிகள் தேர்வு எழுதுகின்றனர்.